திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு பெரிய பிணக்கை வந்து ஏற்படுத்தணும். அது வந்து ஏற்படுத்துறதுன்றது வந்து கேடஸ் லெவல்ல வந்து ஏற்படுத்தினா அது ஒரு நெருக்கடியா மாறும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய திட்டமா பார்க்குறேன். தேர்தல் இப்ப திமுகவுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து டிஸ்இன்டகிரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. விசிகே வந்து அவங்க டிஸ்இன்டகிரேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அது டிஸ்இன்டகிரேட்டா ஆக போறது கிடையாதுன்றது ஒரு பக்கம். நீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட கட்சிகள்ல திமுக உட்பட இந்த கூட்டணியில எல்லா கட்சிகளும் குறைவான இடங்கள்ல போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் கூட போட்டியிடுது, விடுதலை சிறுத்தை கட்சி கூட போட்டியிடுது. நான் நம்பர்ஸ்ல வந்து கூட போட்டியிடுறோம். அப்ப அதிகரித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து நீங்க வந்து காங்கிரஸுக்கு அதிகப்படுத்தி சீட்டு கொடுத்தது வந்து நீங்க என்ன பண்றீங்க, காங்கிரஸ் மிரட்டிட்டாங்க, காங்கிரஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 சீட்டு அதிகரித்து இருக்கிறது வந்து எங்களுக்கு போதுமான எண்ணிக்கையா எங்களுடைய எண்ணிக்கையான்றதெல்லாம் கடந்து மற்றவர்களாம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்படியே கூட ரீட்டைன் ஆகல, கம்யூனிஸ்டுக்கு குறைக்கப்பட்டிருக்குது. அப்போ வந்து கூடுதலா கொடுக்கப்பட்டிருக்கிற போது இது வந்து அவங்க வந்து எங்களை வேல்யூ பண்றாங்கன்றதுதான் ஒண்ணு இந்த சீட் ஷேரிங் பத்தி, இந்த சீட் ஷேரிங் இந்த நம்பர்ஸை பத்தி தலைவர் எழுச்சி தமிழரே வெளிப்படையா வந்து பொது மேடையிலேயே பேசியிருக்காரு. இது வந்து அவங்க ஆஃபர் பண்ணாங்க, இந்த நம்பருக்கு நான் தான் டிசைட் பண்ணேன் அப்படின்றாரு. நான் அதுக்கு மேல வந்து பார்கெயினை வந்து கொண்டு போக விரும்பல அப்படின்றாரு. கூட்டணி நலன் கருதி நான் தான் டிசைட் பண்றாரு. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி எங்க இருந்து இந்த மாதிரியான கதைக்கட்டெல்லாம் வருது அப்படின்னு தெரியல. இப்படி நோக்கம் வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து சிதைக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய மைய நோக்கமா இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன்.